ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் விலாக் போடலான்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இயர் கேப் எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ எப்பயாவது விலாக் எடுத்தேன்னா போடுவேன். ஆனால் இந்த வாட்டி சரி இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக போட ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேனாலே நம்மளுக்கு பிரியாணி தான். பசங்களுக்கு வேறு எதுவும் பிடிக்காது. மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ சரி பிரியாணியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி வாங்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் கட் பண்ணி தேவையானதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அந்த வாரத்துக்கான சமையலுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 பை 1 க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்பேன். வீக்லி ஒன்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் கிடைக்கும் போது வாங்கி மொத்தமாக நான் எடுத்து வச்சுப்பேன். நம்ம ஊரில் கிடைக்கிற கருவேப்பிலையில் நான் வாசம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இதில் நல்லா அந்த கருவேப்பிலையோட மனம் இருக்கும். அதனால் எப்போல்லாம் ஸ்டாக் வருதோ அப்போ மொத்தமாக ஒரு 2-3 பேக்கெட் வாங்கி கட் பண்ணி வச்சுப்பேன் நான் ஃப்ரிட்ஜில். சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி என்னென்ன வேணுமோ பிரியாணிக்கு ரெடியாக ஒரு பிளேட்டில் நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். இஞ்சி தோலை சீவி நல்லா குட்டி குட்டியாக வெட்டி பூண்டு போட்டு உப்பு எண்ணெய் ஊற்றி நான் அரைச்சி வச்சுட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 1 வீக்னாலும் கலரும் மாறாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடுது. அதனால் சோம்பேறித்தனம் படாமல் கண்டிப்பாக நான் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன். நான் பிரியாணி டைமில் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 6-7 பிரிஞ்சால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சைடில் க்ளீனிங் பாட்டு போயிட்டே இருக்கோங்க. சமையல் வேலையை நான் பார்த்தேன்னா எங்கள் வீட்டுக்காரர் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவர் பேர் ஆதித்யா, என் பையன். இந்த ட்ரைபாட் அவருக்கு கேமரான்னு நினப்பு. அவர் அந்த சுஹேல் விலாகை பார்த்துட்டு அதே மாதிரியே இந்த கேமராவை தூக்கிட்டு ட்ரைபாடை தூக்கிட்டு ஹை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவார். இது எங்களோட என்ட்ரன்ஸு. பாப்பா என்னடா பண்ணுற? நாங்கள் வேலை செய்கிறத பார்த்தோன்னே என் பையன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புதினா ஆஞ்சி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நானும் சரி பண்ணட்டும், விளையாடுறது டிவி பார்க்குறதோட இதை பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா இது நாங்களே செட் பண்ணதுங்க. எங்களது சின்ன கிச்சன் கவுண்டர், இடம் பத்தலை. அதனால் இந்த ஏர் ஃப்ரையரு, இன்ஸ்டன்ட் பாட்டு, மிக்ஸி வைக்கிறதுக்கெலாம் இது தனியாக அந்த ஸ்டோரேஜ் கபர்ட்ஸ் மாதிரி வாங்கி நாங்களே செட் பண்ணி இந்த இடத்த செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஹால்லேயே. இது 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு ஹாலு, ஓப்பன் கிச்சனு, பெட்ரூமு, 2 பால்கனி வரும். ஒரு பாத்ரூம் இருக்குது, அட்டாச்டு பாத்ரூம் ஹால்லே. இடம் பத்தாதனால ஹால்லே நாங்கள் சின்னதாக ஒரு கவுண்டர் டாப் மாதிரி செட் பண்ணுறோம். அது ரொம்ப வசதியாக போச்சு எனக்கு. இப்போது வெட்டி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது என் பையன் மிக்ஸி சவுண்டை பார்த்து பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவனை விளையாட்டு காமிச்சு அப்படியே சமாளித்தாச்சு. ஃபஸ்ட்டு பிரிஞ்சால் கிரேவி இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றும் போதே என் பையன் ஐமி அப்படின்வான். அப்படின்னா நான் பண்ணுறேம்மா, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வதக்கி கொடுக்குறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 2 வாட்டி வதக்கி கொடுத்தோடனே அமைதி ஆகிடுவான். அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எள், வேர்க்கடலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி அதில் ஊற்றுவேன். அப்போவும் நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவனே சமைக்கிறதா ஒரு ஃபீலு. சரி பண்ணட்டும் குழந்த, வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கீங்க, நம்மளை தவிர அவனுக்கு யாரும் இல்லை. நம்ம ஊர்னால் பக்கத்து பசங்க கூட விளையாடுவாங்க. இங்கே எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேர் மூஞ்ச தான் அவன் பார்த்து ஆகணும். ஸோ விளையாடுறது தவிர அவனுக்கு இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லது அவனுக்கு ரொம்ப பண்ணுறது பிடிக்கும். அரைச்ச பேஸ்ட்டு அதில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் காரம் கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா பசங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி வச்சாச்சு. சைடில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.
புளி ஊற வச்சுருந்தேன். அதில் போட்டு கரைச்சி ஊற்றிட்டோம்னா நம்ம ஒரு 2 விசில் வேணும். குக்கர் எந்த ஒழுங்கா வேலை செய்யலை, அதனால் இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டாச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வேலை நடக்குது. அது இன்ஸ்டன்ட் பாட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதில் ஒரு 10 நிமிஷம் ப்ரெஷர் குக் மோடில் வச்சிட்டோம்னா அது உடனே ரெடி ஆகிடும். இவருக்கு ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு டிவி பார்த்து. உடனே பீனட் பட்டர் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஒரு ஸ்பூனில் பீனட் பட்டர் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு ஒரே கொஞ்சல். என்ன சாப்பிட போறீங்க? இங்க சொல்லி உங்களுக்கு சொல்லு, என்ன சாப்பிட போற? இங்க சொல்லி இங்க அப்பா பாஸ் சொல்லு. அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்கிறான் எனக்கு பீனட் பட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க போட்டு கொடுப்பேன், ஏன்னா அது சோக்கிங் ஹசார்டுன்றதுனால எனக்கு பயம். ஸோ ஒரு ஸ்பூன் மட்டும் லைட்டாக போட்டு கொடுத்துட்டு அவனுக்கிட்ட வந்து அவங்க அப்பாவை பார்க்க சொல்லியாச்சு, குட்டி குட்டியாக அவனை சாப்பிட வைக்க சொல்லி. அவனுக்கு ஒரு இருக்க நல்ல ஹேபிட் இருந்தானா எது போட்டு நான் ஒரு பிளேட்டில் கொடுத்தாலும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா நான் அது சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சொல்கிறது தானே பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி நான் சொல்லி சொல்லி அவனுக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. அதை போட்டு கொடுத்தோடனே அவன் சமத்தா போய் சோஃபாவில் உட்காந்து அவன் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா சைடில் அவனையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க எங்கள் ஃபேமிலிக்கு நியூ அடிஷனுங்க. எங்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே நாயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, வாங்குறது மெயின்டெனன்ஸு இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ வந்து இப்போதைக்கு டெம்ப்ரரியாக என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபிஷ்ஷுக்கு ஆப்ட் ஆகிட்டு நாங்கள் கோல்டு ஃபிஷ் வாங்கினோம். எனக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுவேன். இந்த ஊரில் வந்து நம்மளுக்கு மட்டன் கிடைக்காதுங்க, கிடைக்கும் ஆனால் வந்து ரொம்ப ரேரு, அது நல்லாவும் இருக்காது. ஸோ இது வந்து லேம்பு ஷீப் மாதிரி நல்லா திக்காக இருக்கும் அதோட எலும்பு. கறியும் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 10 விசிலாவது விட்டால் தான் அது நல்லா வெந்து வரும். கறியை நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இவங்க யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சைஸில் தான் அவங்க வெட்டுவாங்க. இன்னும் ஸ்மால் சொன்னால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நானே வெட்டிப்பேன் எனக்கு தேவையான சைஸுக்கு. அதில் பிரியாணின்றதுனால கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பீஸுன்ற மாதிரி அப்படியே வச்சுட்டேன். நானும் கொஞ்சம் 1.5 பீஸ் 2 பீஸ் வர மாதிரி வெட்டி வச்சுட்டாச்சு. அப்புறம் நான் பிரியாணிக்கு இந்த மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். இது ஷான் பிராண்டு மலாய் சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் அந்த மட்டனை போட்டுட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் அதை ஊற்றி நல்லா ஒரு 6-7 விசில் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டாச்சு. இப்போ அரிசியை ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து லைன் பிராண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இண்டியா கேட் ப்ரௌன் பிராண்ட் தான் பிடிக்கும். அது போய் வாங்க டைம் இல்லைன்றதுனால பக்கத்தில் இருந்த கடையில் இப்போ லைன் பிராண்ட் வாங்கிட்டு வந்துச்சு 1 kg பேக்கெட்டு. எங்களுக்கு 4 பேருக்கும் எங்களுக்கு 1 கப் அரிசி போதும். நைட்டுக்கும் வந்து சேர்த்து பசங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 2 கப் அரிசி போட்டுட்டு 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருந்தேன். நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துகிட்டு மசாலாவில் போட்டு தம் போட்டு எடுத்துருவேன். ஸோ நல்லா அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு எண்ணெய், நல்லா உப்பு உரைக்கிற மாதிரி உப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முழுசாக அரிசி வேகக்கூடாது, ஒரு நீட்டு வர வரைக்கும் பவர் பாயில் மாதிரி பண்ணி அதை இறக்கி வச்சுருவேன் நான் தனியாக.
கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் கொரியாண்டரும் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ட் மின்ட் லீவ்ஸு, அது இன்னும் நிறையா வாசம் கொடுக்கும் அந்த ரைஸுக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு நல்லா பேஸ் நல்லா திக்காக இருக்க மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு. எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டுட்டு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஆஸ் யூஷுவல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடுவேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வேகும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நான் ஆட் பண்ணிப்பேன். பிரியாணியில் நான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லைங்க. ஊரில் எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. இங்கே வந்து நல்லா வேறு வழியே இல்லை. நம்மளுக்கு ஊர்லனா ஹோட்டல் இருக்குது, எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே நம்மளே தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு அப்போ சமைக்க ஆரம்பித்தது தான். அப்புறம் சமைக்க சமைக்க நம்மளுக்கு இதுதான் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சமையல்னால் நான் அது பிரியாணி தான் சொல்வேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு தான் பிரியாணி மசாலா, எனக்கு வந்து ஃபுல் பேக்கெட் போட்டால் பிடிக்கும். ஆனால் பசங்களுக்கு அது காரம்னு சொல்லுவாங்கன்ட்டு சும்மா ஒரு 1/4 பேக்கெட் போட்டுட்டு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. குக்கர் வந்து எந்த சுத்தமாக வேலை செய்யலைங்க. இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்தியாவுக்கு போய். இனிமேல் தான் போய் வாங்கணும். இங்கே வாங்கினா வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி, ப்ளஸ் வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்குது. அலுமினியம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் டக்குன்னு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரெஷர் குக்கில் வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. அடி பிடிக்காமல் இருக்குது. அப்பப்போ கிளறி கொடுக்கணும். கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அதையும் வதக்கியாச்சு. உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அரிசி போட்ட பிறகு உப்பு ஆட் பண்ணால் நம்மளுக்கு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி அப்பப்போ வேணுன்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 லெமன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற போது 2 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி போட்டு அதையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து கிளறி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவேன். அரிசி ஆல்ரெடி வெந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை வந்து எடுத்து ஊற்றும் போது தண்ணி கொதிக்கணும். அதனால் நல்லா கொதிக்க விடுவேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுங்க வாய்ஸ் கொடுக்கறது. ஸோ ஏதாவது திணறி அப்படி இப்படி தான் இருக்கும். போக போக தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சைடில் முட்டை வேக வச்சாச்சு. பிரியாணினா முட்டை, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் இல்லாமல் கண்டிப்பாக இறங்காது. லேம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அதை விசில் இறக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. செம்ம கொதிக்குது. அதனால தான் கொஞ்சம் பார்த்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைனா கையில் ஆவி சூடாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வடித்து வச்சுருந்த அரிசியை எடுத்து அதில் போட்டாச்சு.
போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சால்ட்டு செக் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு லெவல் பண்ணிவிடுவேன். அரிசிக்கு மேலே ஒரு இன்ச்சு தான் தண்ணி எனக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டு, இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தால் 0.6 ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஓரளவுக்கு வெந்து அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்த பிறகு லோ ஃப்ளேமு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 0.4 வச்சு ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் தம் போடுவேன். அதுக்கு முன்னாடி புதினா போட்டுட்டு என்கிட்ட வந்து துணி எதுவும் இல்லை. ஸோ வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதை சுற்றி கவர் பண்ணி லிட்டு போட்டு மேலே ஒரு வெயிட்டுக்கு அந்த மசாலா இடிக்கிற கிண்ணம் இருக்குது இல்லைங்களா, அது பேர் என்ன மோட்டார் அப்படின்வாங்க, வழக்கம் அந்த இது சுற்றி இது இருக்கும், அதை வச்சு மேலே மூட்டு கொடுத்துருவேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் லோ ஃப்ளேம்லேயே தம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 20 நிமிஷம் அந்த ஹீட்லேயே அப்படியே விட்டு எடுத்து இறக்கணும்னா சூப்பரான பிரியாணி ரெடி. ஒரு சமையல் செய்கிறதுக்குள்ளே குழம்பு வைக்கணும், பதார்த்தம் வைக்கணும், சாதம் வடிக்கணும், அவங்கவுங்க கேட்குற ஃபேவரெட்டு காய் செய்கிறதோட பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம என்ன தான் பிரியாணி செஞ்சாலும் மக்களுக்கு எங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கு 65 இல்லாமல் இறங்காது. அப்போ இல்லை சிக்கனுன்னு சொல்லிட்டு கீழே போய் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கிரில் சிக்கன் அவங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஏர் ஃப்ரையரில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். கிரில் சிக்கன் கூட நானே செஞ்சுருவேன் இதில் அவனில். ஆனால் டைம் இப்போவே ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம செஞ்சால் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்ததை வாங்கிட்டு வந்தாச்சு. பையனுக்கும் டைம் லேட் ஆகிடுச்சு, குட்டி பையனுக்கு. ஸோ அவருக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு லெக் பீஸும் ஒரு தை பீஸும் கொடுத்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ஊட்டிக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளே பிரியாணி தம் உடச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன். பிரியாணி ரெடி. தம்மை உடைக்கலாமா? அப்படியே கிச்சனே வாசம் தூக்குது. மட்டன் அதுவுமா நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. அரிசியும் நல்லா வெந்துருச்சு. தண்ணி அடியில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன், இல்லை. ஸோ வந்து இதுக்கு மேலே தம் போட வேண்டாம், அவ்வளோதான். ஒரு ஓப்பனில் ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா அந்த ஆவியெல்லாம் போயிடும், இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். நம்ம கலர ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுட்டு, எங்களுக்கு யூஸ்வலாக ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள்லாம் வைக்க மாட்டோம், தரையில் உட்காந்து ஒன்றா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும். வீக் டேஸில் முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் வீக்கெண்டில் கண்டிப்பாக இப்படி உட்காந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ நாங்கள் நல்லா ருசியாக செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. வெளியில் அடித்த ஸ்னோக்கும் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுக்கும் செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டுக்கு. நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து மீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஈவினிங்கே வாங்கிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறது தான் அடுத்தது பார்க்க போகிறீங்க. இந்த மீன் வந்து நான் இப்போ செய்ய மாட்டேன், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டேக்காக வாங்கிட்டு வந்தது. ஸோ க்ளீன் பண்ணி நான் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். யூஸ்வலாக வந்து மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் முன்னாடியே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன்னா குழம்புல வந்து நம்ம சமைச்சி உடனே சாப்பிடும்போது மீன் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா மீனோட இது ஃப்ளஷ் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும். நம்ம என்ன தான் செஞ்சாலும் அடுத்த நாள் ஊற வச்ச மீன் குழம்பு சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். அன்றைக்கே செஞ்ச மீன் குழம்பு சாப்பிடும்போது மீனில் டேஸ்ட் இறங்கியிருக்காது. ஸோ என்ன பண்ணுவேன், நான் முன்னாடி நாளே கழுவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு தடவி உள்ளே எடுத்து வச்சுருவேன். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா சில்வர் பாம்ஃப்ரெட்டு. நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம ஊர் மீன் வந்து சங்கரா, இந்த மாதிரி சில்வர் பாம்ஃப்ரெட்டு இது தான் கிடைக்கும் இங்கே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு 1 கேஜி 1.2 கேஜி இருக்கும் இந்த 2 மீன். அதை வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் கூட பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரொம்பலாம் க்ளீன் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. வெறும் குடலை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு மேலே செதில் எடுப்பாங்க. அந்த செதில் எடுக்கிறதும் க்ளீனாக இருக்காது. அதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வாங்கிட்டு வந்து நானே பார்த்துப்பேன் எல்லா வேலையும்.
ஸோ இது அதே போல் தான் இது வவ்வா மீன் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் வந்து இதோட தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி என்னோடய ஒரு கட் பண்ணுற நைஃப் வந்து லாஸ்ட் டைமும் உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணும்போது. இதை உடைக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ ஷார்ப் பண்ணிட்டு கரெக்டாக வெட்டலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை வெட்டும் போது நம்மளுக்குன்னு ஒரு தடயம் இல்லைன்னா எப்படி, எப்பவும் போல் நான் கையை வெட்டிக்கிட்டேன். அது எனக்கும் பழகி போச்சு. ஃபஸ்ட்டு வந்து சைடில் இருக்க அந்த ஃபின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சிசரில் கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லைஸ் எப்படி வேணுமோ, திக்காக வேணுமோ, தின்னாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிடுவேன் நான். என்ன தான் தேய்ச்சி நம்ம தேய்ச்சாலும் என் கத்தி வேலையே செய்யலைங்க. என்னால் கட் பண்ணவே முடியல. அந்த தோல் அவ்வளோ ரஃப்பாக இருந்துச்சு அந்த சில்வர் பாம்ஃப்ரெட் அது. என்னால் மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் ஃபிஷ் எடுத்துப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. பாருங்க, நான் சொன்ன மாதிரி கையை வெட்டிக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் வந்து சகஜம், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அதை வெட்டினோடனே ஆஸ் யூஷுவல்காக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு தான் உன்னை வாங்க வேணாம்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னாரு. என்ன பண்ணுறதுங்க, மீன் தான் நம்மளுக்கு. சென்னையில் வந்து மீன் ஏரியா கிட்ட தான் நம்ம வீடு. ஸோ மீன் அடிக்கடி சாப்பிட்டு நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியல. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக வெட்டுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு கட் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன். ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து வெட்டவே முடியலங்க. எனக்கு வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கனால எலும்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கையில். ஆனாலும் பரவாயில்ல, வெட்டியே ஆகணுண்டான்னு சொல்லிட்டு கடன்னு வெட்டி முடித்தாச்சு. மீன் தலையை தூக்கியே போட மாட்டேன். எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். குழம்புல நான் கண்டிப்பாக தலையை கட் பண்ணி போட்டு சமைச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் தலையில் தான் வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்குது, அந்த ஃபிஷ் ஆயிலோட ஸ்ட்ரென்த்து. நிறையா பேர் அது தூக்கி போட்டுருவாங்க. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். கட் பண்ணி முடித்த கையோட எல்லாம் யூஸ் பண்ண கட்டரு, நைஃபு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கவுண்டரையும் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு உடனே க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஹால்லே கிச்சன் இருக்கனால மீன் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கையாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லி அதையும் பண்ணி முடித்தாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் சால்ட்டு, கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருவேன். கை வெட்டிக்கிட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கிழுக்கி எப்படியோ கஷ்டப்பட்டு கழுவி க்ளீன் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த தலை, வால், அப்புறம் வந்து ஓரளவுக்கு சின்ன பீஸு இதெல்லாம் குழம்புக்கும், நல்லா பெரிய பீசஸ்லாம் ஃப்ரைக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி தாங்க, எனக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சா தான் பிடிக்கும் சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா குலுக்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நான். அவ்வளோதாங்க, இந்த விலாகு முடியுது இதோட. நிறைய பேர் ஒரு 83% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அனாலிட்டிக்ஸில் காட்டுச்சு. என்ன தான் கம்மி வியூவாக இருந்தாலும் அந்த 83% கூட எனக்கு கணக்கு தான் இல்லைங்களா. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுதான் எனக்கு வந்து மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.
கீப் சப்போர்ட்டிங் அவர் ஃபேமிலி. இன்னும் நிறையா vlogs இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸாவது ஒரு vlog போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ until then see you, tata, bye bye, take care all of you, good night.